நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம். குடும்பத்தோட இதான் முதல் தடவை இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறது. உலகத்திலேயே 39 அடி உயரமுள்ள பைரவர் சிலை வந்து இங்கே தான் இருக்குது. அந்த சிறப்பை வந்து பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் மட்டும்தான் பைரவரோட 64 அவதாரத்தோட சிலைகளும் வந்து வச்சுருக்காங்க. காசிக்கு நிகரான சிறப்பு கொண்ட இந்த கோயில் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ஆண் பெண் 2 பேருமே வந்து கருவறைக்குள்ளே போய் பாலாபிஷேகம் வந்து பண்ணலாம். இந்த கோயிலை வந்து வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, தேங்காய் தீபம் போட்டு வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறக்காக தான் வந்திருக்கோம். மாதிரி இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு நெய் அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க. அந்த நெய்யை வந்து சாப்பிட்டா நோய் நொடியெலாம் வந்து தீரும் அப்படின்னு ஒரு ஐதீகம். விஜய் சுவாமிஜி அவங்கள்ட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டா அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜிஸ், பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். எல்லாரும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து அருள் பெற்று ஆசி பெறுங்கன்னு சொல்கிறோம். காசி பைரவர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுகிறது. பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற அன்னதானம் செய்து பைரவர் அருள் பெறுக.